டுடே விண்டோஸில் MySQL சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிங்க. mysql.com கிளிக் பண்ணி இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும் MySQL. இல்லை டவுன்லோட்ஸு போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக MySQL கம்யூனிட்டி GPL டவுன்லோட்ஸ் இருக்காக கிளிக் பண்ணிக்கங்க. இது ஃபஸ்ட்டில் ஒவ்வொன்றா டவுன்லோட் பண்ணிட்டுமான்னு கேட்கும். நீங்கள் டேரெக்டாக MySQL இன்ஸ்டால் ஃபார் விண்டோஸ் இது கிளிக் பண்ணாலே இது எல்லாமே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். கிளிக் பண்ணிக்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சில லேட்டஸ்ட் வெர்ஷன் இது இப்படியே இருக்கிறது விட்டுருங்க. செலக்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு இருக்குது. மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இப்படியே இருக்கிறது விட்டுருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் எது அதிகமாக இருக்கோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் விண்டோஸ் x86 32 பிட் இருக்குங்களா, 354 MB இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே சைன்அப் லாகின் கேட்கும். நீங்கள் அது கொடுக்காதீங்க. நோ தேங்க்ஸ், ஜஸ்ட் ஸ்டார்ட் மை டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் டவுன்லோட் ஆகுது. டைம் எடுத்துக்கும், வெயிட் பண்ணுங்க. இதை ஓப்பன் பண்ணிப்போம். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். எஸ் கொடுத்துக்குங்க. இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு சர்வர் ஒன்லி, கிளைண்ட் ஒன்லி நீங்கள் காட்டும். இதில் நீங்கள் ஃபுல் கிளிக் பண்ணிங்க. ஃபுல் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. ஸோ இது இப்போ எல்லாமே ஃபோன் டவுன்லோட் ஆகும். எக்ஸிட் கொடுத்துருங்க. டைம் எடுத்துக்கும். ஒவ்வொன்றா டவுன்லோட் ஆகுது. எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட் கொடுத்துங்க. ஸோ இதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. இப்போ இங்கே நீங்கள் MySQLக்கு நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் பாஸ்வேர்டு விடுறேன். இந்த பாஸ்வேர்டு நீங்கள் எப்போல்லாம் MySQL ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நீங்கள் எப்பவும் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் 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 எக்ஸிக்யூட். ஃபினிஷ் கொடுத்துங்க.
நெக்ஸ்ட். ஃபினிஷ். நெக்ஸ்ட். இங்க பாருங்க. யூசர் நேம் ரூட்டா இங்க வந்து நீங்க அங்க கொடுத்தீங்கல்ல பாஸ்வேர்டு அதை என்டர் பண்ணிக்கங்க. செக். நெக்ஸ்ட். எக்ஸிக்யூட். ஃபினிஷ். நெக்ஸ்ட். ஃபினிஷ். இங்க பாருங்க MySQL ஓப்பன் ஆயிடுச்சு. லோக்கல் சென்ஸ் கிளிக் பண்ணி இங்க பாருங்க உங்க பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்துட்டு என்டர் ஓகே கொடுத்துருங்க. MySQL இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். பாய்.